பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். மீனா அழுதுகிட்டே அங்கிருந்து போறாங்க. உடனே செந்தில் மீனா கிட்ட வந்து, நம்ம நல்லதுக்காக ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைச்சாலும் நம்ம குடும்பத்துல இருக்கவங்களே இப்படி எல்லாம் பேசுறாங்க மீனா. என்னாலையும் என் குடும்பத்தாலும் நீ எந்த அளவுக்கு கஷ்டப்படுற அதை பார்க்கும்போது கஷ்டமா இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா அங்க வந்துடுறாங்க கோமதி. கோமதி வந்து, மீனா நான் பேசினத தப்பா எதுவும் எடுத்துக்காத மீனான்றாங்க. இல்லத்த நான் வந்து எப்படி அத்த அரிசியோட வாழ்க்கைக்கு எடுக்கணும்னு நினைப்பேன் சொல்லுங்க அத்தை. நீங்க பேசினதும் மாமா பேசினதை நினைக்கும் போது எனக்கு எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கு தெரியுமா நல்லா சொல்லி ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே அங்க வந்து, எதுக்காகமா நீ இப்படி பேசின? மீன் அப்படி என்ன தப்பு பண்ணா? எதுக்காக அவளுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை அங்க நடந்ததா பார்த்துருந்தா கண்டிப்பா உங்களுக்கு அப்படிப்பட்ட சந்தேகம் வந்து இருக்கும் அத்தை. அதை வச்சு மட்டுமே நான் சொல்லல, நடந்தது என்னன்றதை கேளுங்கன்னு சொல்லிட்டு அங்க வந்து வீட்டு முன்னாடி வந்து அங்க சுகன்யா வந்து அரசு கிட்ட பேசிட்டு இருந்த விஷயம் இது எல்லாமே சொல்றாங்க. இதை வச்சுதான் அத்தை நான் இப்படிப்பட்ட முடிவு எடுத்தேன். அவங்க ஒவ்வொருத்தரா மாறி மாறி பேசிட்டு இருந்தாங்க, அதனாலதான் நான் இப்படி கேட்டேன்னு சொல்றாங்க. இந்த விஷயம் எனக்கு தெரியாதடி. சரி இப்ப கூட ஒன்னும் கெட்டு போகல, வா மாமா கிட்ட போயிட்டு சொல்லலாம். வேண்டாத்த விடுங்க, இதுக்கு மேல இதை பத்தி பேசி என்ன ஆக போகுது, விட்டுடுங்கன்னு சொல்லி மீனா ஒரு பக்கம் ஃபீல் பண்ண, செந்தில் வந்து எங்களை மொத்தத்திலே யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்க, நாங்க எல்லாமே குடும்பத்தோட நல்லதுக்காக பண்றோம், அது எதுவுமே உங்களுக்கு புரியலன்னு சொல்லிட்டு செந்தில் மீனா மேல பயங்கர ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட கோமதி மீனா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அத்தை விடுங்க, நீங்க வந்து என்ன புரிஞ்சுக்காத போது மத்தவங்க மட்டும் என்னை எப்படி அத்தை புரிஞ்சுப்பாங்க, விடுங்கன்னு சொல்லி மீனா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோட இந்த பிரேமவை முடிச்சிருக்காங்க. இனி வர போற எபிசோட்ல என்ன மாதிரி ட்விஸ்ட் இருக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.